ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமித்தை போட்டு ஆதரையும் விஜய பார்வதியும் கிளிகளும் கிளிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. என்னென்னா இன்றைக்கி ஆதரையோட கேஸ் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும், செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தா டமான்னு உடஞ்சிச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, விக்ரமும் விஜயும் முன்னாடியே ஒரு பிளானை போட்டு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி கடைசியில் ஆமாம் எங்களால் மன்னிச்சிருங்க, நாங்கள் தான் செஞ்சோம் அப்படின்னு ஒத்துக்கிட்ட மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி, இவர் என்னென்ன அநியாயங்கள்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயத்த வந்துட்டு அங்கே கோர்ட்டில் வரவிடாமே பண்ணிட்டாங்க. இப்போது அந்த கேஸ் போட்டவங்க, அந்த குற்றவாளியாக இருக்கவங்க அங்கே வந்துட்டு ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னும் போது ஜட்ஜி என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே வந்து ஜட்ஜோட வாயாக கட்டி போட்டாங்க. இப்போது அவரும் என்ன பண்ணுறாரு, அப்போ நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களே, அதை முதல்ல செஞ்சுருக்கனால ஏன் எங்களோட கோர்ட் நேரத்தை வீணடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கையெழுத்து மாதிரி வாங்கின மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் நடுவில் அரோரம் கேட்குறாங்க, சார் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு மூடி மறைக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு வேலையை பண்ணுறாங்கன்னு போது, எம்மா நீங்கள் எதுக்கு ப்ரூவ் பண்ணுறீங்க? அதான் அவர் தான் ஒத்துக்கிட்டாரு தப்பு பண்ணுன்ட்டு, எல்லாத்தையும் ஒத்துக்கிறியாப்பா? 3 கேஸ் போட்டிருக்காங்க, 3மே ஒத்துக்கிறியா? ஆமாம் 3மே ஒத்துக்கிறேங்க, சரி போன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டார். இப்போ வெளியே வந்தோடனே ஆதரி செம்மையாக சண்டை போடுறாங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு அதை முதல்ல ஒத்துக்கலாம்? அங்கே வந்துட்டு கோர்ட்டுன்னா கோர்ட்டில் அது மாதிரி தான் நடக்கும், இல்லைன்னு சொல்ல. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, பிக் பாஸ் எதுக்காக அந்த கேஸை போட்டார்? அங்கே என்னென்ன விஷயங்கள் வரணுமோ அதை வெளியே வர வைக்கிறதுக்கு தானே கேஸை போட்டிருக்காரு. நீங்கள் போய் டப்புன்னு முடிச்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கு பேச நீங்கள் சான்ஸ் கொடுத்துருக்குமா இல்லையான்னு அவங்க கேட்குறாங்க. விஜய் பார்வதி அதான் சொல்கிறாங்க, நீ வந்துட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே வந்துட்டு அந்த கேஸை அப்படியே அமுக்கிட்ட. நீ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், அங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் இருப்பா, என்ன நம்ம நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்டிருக்கணும், அப்போ தானே அந்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கும். அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை என்னோடய கேரக்டருக்கு நான் உண்மையாக இருக்குன்னு நினச்சி நான் பண்ணேன், ஒரு ஜட்ஜாக என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நான் பண்ணேன்றாரு. அது கரெக்டு தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோ. இதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக தான் அந்த கேஸே வந்திருக்கு. நேற்று ஒன்றுமே இல்லாத வந்ததுக்கெலாம் வந்துட்டு 4 மணி நேரம் பேசும்போது இது வந்து ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம், அப்போ தான் நம்மளுக்கு மக்களுக்கும் பார்க்க முடியும். அங்கே போய் வந்தவொடனே அப்படி அப்பா ஒத்துட்டியா தப்பு சரி போ அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக சண்டே எபிசோடில் வந்துட்டு சாரின்னு சொன்னோன்னு விட்றாரு. அவர் சாரியில் இந்த சாரி கேமில் அவனை எதுக்காக செஞ்சேன்னு கேட்குறாருல்ல, அதே மாதிரி அமித்தும் கேட்டிருக்கணுன்றது இங்கே விஜய் பார்வதியோட கேள்வி. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நான் இல்லை ஜட்ஜாக இருக்க, ஜட்ஜோட விஷயங்கள் தான் நான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் கையை வைக்கிறாரு. ஆதரைக்கு பாவம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் நீ ஒத்துக்கிட்டேன்னா இப்போ நீ நல்லவங்க மாதிரி நான் கெட்ட மாதிரி அல்ல ஆகிறேன், ஆமாங்க நான் பண்ணிட்டேங்க அப்படியே பரிதா ஓட்டு வாங்குற மாதிரி இன்னேரா இது. ஆனால் என்னோட இதுங்க இந்த வாரம் நாமினேஷன்ஸில் எஃப்ஜே இருக்கார், ஆதரை நாமினேஷன்ஸில் இல்லை. எஃப்ஜே மட்டும் இந்த டைம் வெளியே போயிட்டார்னா மாசாக இருக்கும். ஆதரைக்கு அது ஒரு வெற்றியாக இருக்குது. நான் என்னுடைய ஆசை பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆதரை வந்துட்டு ஓகே அவங்க வந்துட்டு கேம் எப்படி விளாண்டாங்கன்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் வெளியே போய்ட்டு ஆதரை ரொம்ப நிறைய கஷ்டங்களை சந்திச்சாங்க இந்த ஒரு எஃப்ஜேன்ற காரணத்துக்காக மட்டும்தான். இப்போது அதை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்தாங்க. ஆனால் தடம் மாதிரி எங்கெங்கேயோ வந்துட்டு யாரும் ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதை இப்படி வந்துட்டு விக்ரமும் எஃப்ஜேவும் செம்மையாக பிளான் பண்ண வந்து சொல்கிறாரு. விக்ரம் வெளியே வந்து இவங்க வந்து கேஸை போடுவாங்களாம், நாங்கள் வந்து அங்கே வந்து ஆமாங்கன்னு சொல்லிட்டு கூனி கோரிக்கை கை நட்டி நிற்போம்னு நினச்சிங்களா? எப்படி நான் எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ நாங்கள் அந்த கேமில் வேணால் தோற்றுருப்போம், ஆனால் வெளியில் நாங்கள் ஜெயிச்சிட்டோமா? என்ன நீங்கள் வெளியே ஜெயிச்சிங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணோட விஷயங்களை வெளியே சொல்ல விடாமல் அப்படியே அமுக்கிறதா? ஆனால் அந்த பொண்ணு ஃபுல்லாக சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இதெல்லாம் நடந்துச்சா இல்லையான்ட்டு அங்கே இருக்கிறவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க அரோரம் கேட்குறாங்க, ஒத்துக்கவே இல்லை. ஸோ சேட். பட் இங்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.